வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர் ஆணையாளரின் அறிக்கைக்கு ஜெனீவாவில் உள்ள இலங்கை நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் பதில். அரசாங்க அமெரிக்க அழுத்தத்திற்கு இணங்குவது இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையின் பலவீனம் என்று முஜிபுர் ரஹ்மான் கடுமையான விமர்சனம். நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்த இராணுவத்தினை சர்வதேச மட்டத்தில் குற்றவாளிகளாக காட்ட அரசாங்கம் முயற்சிப்பதாக விமல் வீரவங்ச குற்றச்சாட்டு. பாதாள உலக குழுவின் தகவலின் பேரில் மெத்தனியாவில் மீட்கப்பட்ட போதைப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களுடன் பொதுஜன பெரமுன உறுப்பினர் ஒருவருக்கு தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர் ஆணையாளரின் அறிக்கைக்கு ஜெனீவாவில் உள்ள இலங்கை நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் பதிலளித்துள்ளது. இந்த பதிலில் அறிக்கையில் அடிப்படையாக கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் பேரையின் 57 தீர்மானத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் அந்த தீர்மானத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தையும் இலங்கை தொடர்ந்து எதிர்க்கும் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. இத்தகைய வெளிப்புற திட்டங்கள் உள்நாட்டு நல்லிணக்க முயற்சிகளுக்கு இடையூறு விளைக்கும் ஆபத்து உள்ளதாகவும் இலங்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அதேவேளை மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்துடனும் அதன் நிரந்தர மனித உரிமை செயல்முறைகளுடனும் இலங்கை நெருங்கிய ஒத்துழைப்பை பேணி வருவதாக தெரிவிக்கின்றது. எனவே இலங்கை தொடர்பான உயர் ஆணையாளரின் இறுதி அறிக்கை துல்லியமானதாகவும் சமநிலையுடனும் நிலைமையினை பிரதிபலிக்கும் வகையிலும் இருக்க வேண்டும் என்று பிரதிநிதித்துவ அலுவலகம் வலியுறுத்துகிறது. மேலும் நாட்டின் மனித உரிமைகள் நிலைமையை மேம்படுத்த இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் இன்னமும் தீர்க்கப்பட வேண்டிய சவால்கள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் உலக அமைதி என்ற துணைப்பொருளில் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1 வரை நடைபெற்ற மாநாட்டில் இலங்கை பங்கேற்காததை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கடுமையாக விமர்சித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் தெரிவிக்கையில், அமெரிக்காவின் அழுத்தத்தினால் ஜனாதிபதி அல்லது அமைச்சர்கள் யாரும் மாநாட்டில் பங்கேற்கவில்லை. அணிசேரா வெளிநாட்டு கொள்கையில் இருந்து விலகும் ஒவ்வொரு முறையும் இலங்கையுடனான பொருளாதார நலன்கள் இழக்கப்படுகின்றன. 1999 ஆண்டு தொடங்கி இந்த மாநாட்டில் இலங்கை 2009 ஆண்டில் தொடர்ந்து பங்கேற்று வந்துள்ளது. ஆனால் இந்த முறை இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த எவரும் செல்லாதது சந்தேகத்துக்குரியது. இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் உள்ளிட்ட தென்னாசிய நாடுகள் அனைத்தும் பங்கேற்ற நிலையில் இலங்கை மட்டும் புறக்கணித்திருப்பது நாட்டிற்கு இழப்பாகும். ஜனாதிபதி நேரமில்லாததால் செல்லவில்லை என்று அரசாங்கம் விளக்கம் அளித்தாலும் வெளிவிவகார அமைச்சர் அல்லது குறைந்தபட்சம் பெய்ஜிங்கில் உள்ள தூதுவர் கூட பங்கேற்க வைக்கப்படாதது கேள்விக்குறியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் அமெரிக்க அழுத்தத்திற்கு இணங்குவதை வெளிநாட்டு கொள்கையின் பலவீனமாக குறிப்பிட்ட அவர், இது ஜேவிபிக்கு பாதிப்பு அல்ல, ஆனால் நாட்டிற்கு பெரும் பாதிப்பு என்றும் குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் ஒற்றையாட்சி மற்றும் இறையாண்மையை பாதுகாத்த இராணுவத்தினர் சர்வதேச மட்டத்தில் குற்றவாளிகளாக காட்ட அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், சுயாதீன குற்றப்பத்திர அலுவலகம் ஒன்றை நிறுவ விசேட குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலம் இராணுவத்தினர் இலக்காக வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் அவர் குறிப்பிட்டதாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் வருடாந்திர கூட்டத்தொடர் செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இதற்கு முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மாகாணத்திலேயே தேசிய நல்லிணக்கத்திற்கான சர்ச்சைக்குரிய தீர்மானங்களை எடுக்க பின்வாங்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அவை என்ன தீர்மானங்கள் என்பதை அவர் வெளிப்படுத்தவில்லை. வடக்கில் இன்னமும் இனவாத நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. தேச விகாரைக்கு எதிரான நடவடிக்கைகளும் பௌத்த மரபுரிமைகளை அளிக்கும் முயற்சிகளும் நடைபெறுகிறது. ஆனால் அவற்றுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக யுத்தத்தை முடித்து இராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் குறிவைத்து வருகிறது. முன்னாள் கடற்படை தளபதி சிறையில் வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருந்த அவர், வரவிருக்கும் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படும் பிரேரணைகள் தொடர்பாக அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சில அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டத்தையும் அதிகாரத்தையும் கையில் எடுத்து முன்னிலை சோசலிச கட்சி செயற்பாட்டாளர்களை தாக்கியிருப்பது ஜனநாயக விரோத செயல் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார கடுமையாக கண்டித்துள்ளார். இது குறித்து ஊடகங்களுக்கு அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கம்பகா யக்கல அலுவலகம் முன்னிலை சோசலிச கட்சியின் காரியாலயமாக இருந்து வந்த நிலையில் அதன் உரிமை நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் மக்கள் விடுதலை முன்னணிக்குரியது என்று அறிவிக்கப்பட்டது. எனினும் கடந்த வாரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சில அமைச்சர்களும் எம்பிக்களும் குண்டர்களின் உதவியோடு அங்கு தங்கியிருந்த முன்னிலை சோசலிச கட்சி செயற்பாட்டாளர்களை தாக்கி விரட்டியடித்து அந்த அலுவலகத்தை மக்கள் விடுதலை முன்னணியின் சிலர் கைப்பற்றியுள்ளனர். இது முற்றிலும் சட்டத்திற்கு முரணானதோடு ஜனநாயக விரோதமும் ஆகும். நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்ட ரீதியான நடைமுறைகள் உள்ளது. ஆனால் அவற்றை பின்பற்றாமல் சட்டத்தை புறக்கணித்து தன்னிச்சையாக அதிகாரம் பயன்படுத்தப்பட்டிருப்பது மக்களுக்கு தெளிவாகியுள்ளது. அதனால் ஜனநாயகத்தையும் சட்ட ஆட்சியினையும் நிலைநிறுத்த அரசாங்கம் உடனடியாக பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட அரசியல் பிரபலங்களுக்கு எதிராக அரசியல் ரீதியான தண்டனைகளை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறினார். மேலும் இந்த பிழையான நடவடிக்கையை சரி செய்வதற்கான பொறுப்பை அரசாங்கத்தின் தலைவர்கள் ஏற்க வேண்டும்.
தேசிய மக்கள் சக்தியின் தாக்குதல் தொடர்பாக சட்டம் செயல்படுகிறதா என்பதை மக்கள் கவனமாக கவனித்து வருவதாகவும் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். பொன்சேகா வெளியிட்ட வெள்ளைக்குடி குறித்த கருத்தை படையினருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையை உருவாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர் அந்த கருத்தை வெளியிடவில்லை என்றில் படையினருக்கு எதிராக குற்றச்சாட்டு எழும்பவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். புலிகள் அமைப்பின் தலைவர் தப்பிச் செல்வதற்காக மஹிந்த ராஜபக்ச போர் நிறுத்தம் செய்ய முயன்றார் என்று சரத் பொன்சேகா கூறியதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது நாமல் ராஜபக்ச இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். போரின் போது புலிகள் வெள்ளைக்குடி காட்டிய போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்று பொன்சேகா முன்பு கூறியிருந்தார். இது குறித்து அவர் வெளிநாட்டில் ஒன்றையும் நாட்டினுள் வேறொன்றையும் பேசுகின்றார் என்று நாமல் விமர்சித்தார். இருப்பினும் பொன்சேகா போரை முடித்த பங்களித்தவர் என்பதால் அவரை மனமுடையும் வகையில் தாம் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும், ஆனால் தற்போது அவர் முழுநேர அரசியல்வாதியாக மாறியுள்ளார் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாண சபை தேர்தல் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக தாமதிக்கப்பட்டு வருவதாகவும் ஜனநாயகத்தை மதிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் உடனடியான சட்ட ஏற்பாடுகள் செய்து தேர்தலை நடத்த வேண்டும் அல்லது மாகாண சபை முறைமை பொருத்தமற்றது என்பதை குறிப்பிட வேண்டும் என்று கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மாக்கீன் வலியுறுத்தினார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் அமைந்துள்ள கஃபே அமைப்பின் அலுவலகத்தில் மாவட்ட இணைப்பாளர் ACM மிரா சாஹிப் தலைமையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், கஃபே அமைப்பு 2008 இலங்கையில் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்படுவது அவசியம் என்ற நிலைப்பாட்டை எப்போதும் வலியுறுத்துகிறோம். ஆனால் அரசாங்கங்கள் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்ட போது மட்டுமே தேர்தல்கள் நடத்தி வந்துள்ளன. சில நேரங்களில் பதவிக்காலம் முடிந்த பின்னரும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாண சபை தேர்தல் கடைசியாக 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கான உத்தியோகபூர்வ காலம் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதியோடு முடிவடைந்துள்ளது. அதன் பின்னர் இன்று வரை சுமார் 8 ஆண்டுகளாக அந்த தேர்தல் நடத்தப்படவில்லை. பல்வேறு காரணங்களை காட்டி தேர்தலை தொடர்ந்து ஒத்திவைத்து வருகின்றார்கள். தற்போது அதிக பெரும்பான்மையோடு ஆட்சி செய்யும் அரசாங்கம் பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த தேர்தல் தொடர்பான சட்ட சிக்கல்களை தீர்க்க முடியும். உண்மையில் மாகாண சபை முறைமையை தேவையற்றது என்று அரசாங்கம் கருதினால் அதை நீக்குவதற்கு மக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். 2017 முதல் கிழக்கு மாகாணம் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பில் நிர்வகிக்கப்பட்டு வருவது ஜனநாயகத்திற்கு விரோதமான நிலைமையினை உருவாக்குகிறது. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத சூழ்நிலையில் ஒரு ஆளுநர் மட்டுமே ஆட்சியினை மேற்கொள்வது முற்றிலும் தவறானது. அதனால் ஜனநாயகத்தை மதிப்பதாக கூறும் அரசாங்கம் உடனடியாக தேர்தல் நடத்த சட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இல்லையெனில் மாகாண சபை முறைமை பொருத்தமற்றது என்பதை கூறி அதை நீக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மனாஸ் மக்கீன் வலியுறுத்தினார். மெத்தனிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் 50,000 கிலோகிராம் ரசாயனங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனுடன் பொதுஜன பெரமுன உறுப்பினரும் அவரது சகோதரரும் தொடர்புடையவர்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ரசாயனங்களை பாதாள உலக குழுவின் உறுப்பினரான ஹெகல்பத்ர பத்ம என்பவர் இறக்குமதி செய்ததும் தெரிய வந்துள்ளது. மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய இந்த சோதனை பெகோ ஜமன் என அழைக்கப்படும் சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆயினும் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டின் முதல் 7 மாதங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பிய பணம் கணிசமாக உயர்வடைந்துள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருமானம் 19.5% அதிகரித்துள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டில் முதல் 7 மாதங்களில் 3710.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த அந்நிய செலாவணி 2025ஆம் ஆண்டில் 4435.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. மேலும் 2025 ஜூலை மாதத்தில் மட்டும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பிய பணம் 697 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் உயர்ந்துள்ளது. இது 2020 டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த மாதாந்திர தொகை என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது.